திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலு குடும்ப தகராறில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தடுக்க போனார், என்னன்னு விசாரிக்க போனார். அவர் வந்து மணிகண்டன் அப்புறம் வந்து தங்கப்பாண்டிங்கிறவங்க சேர்ந்து வந்து கொண்டுட்டாங்க சிறப்பு எஸ்ஐயை. இப்போ வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு டிஜிபியே நேரில் வந்து போயிருக்காரு. மரியாதையோட, காவல்துறை மரியாதையோட அவர் உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பாக 1 கோடி நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி சரணெல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த மணிகண்டன்கிறவர் காவல்துறையை தாக்கிட்டு தப்பிக்க வந்து முயற்சி பண்ணாராம். வந்து சரணகுமார்ங்கிற காவலர் வந்து காயமடைஞ்சிருக்காரு. தப்பிக்க முயற்சி பண்ணதுனால போலீஸ்க்கு ஒரு வழி இல்லாமல் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுருக்காங்க மணிகண்டனை. ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருக்காரு. என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. இது காலங்காலமாக வந்து மக்கள் பல பேர் சொல்லுவாங்க, காவல்துறை யாராவது தாக்கணும் மட்டும் என்கவுண்டர் வந்து பண்ணிவிடுவாங்க, பொதுமக்கள் யாராவது தாக்கினாங்கன்னா காவல்துறையை காப்பாற்றுவாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ நீதிமன்றம் தான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீதிமன்றம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.